வணக்கம் சார். இந்த அராஜக ஆட்சியில் கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு இல்லாமல் இது போன்ற அராஜக நடவடிக்கைகள் மூலம் அடக்குமுறை செய்யலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்காங்க. ஒரு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு அடிபணியாது, கைது செய்யும் விடமாட்டோம் என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் பகுதிகளின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அவர் மேல புகார் கொடுத்த வண்ணம் இருக்குது. இப்போயுமே போலீஸ் காவல்துறை அதிகாரிகள் அவர் வீட்டில் இருக்கிறாங்க. தொடர்ந்து அவர் கைது பண்ணா நீங்க என்ன மாதிரியான நடவடிக்கையில ஈடுபடுவீங்க? தமிழ்நாடு முழுக்கும் அவரை கைது செய்த எதிர்க்கட்சி தலைவரை கைது செய்தால் தமிழ்நாடு முழுக்கும் கொந்தளிப்பு ஏற்படும், சிறைநேர்வு சட்டம் ஒழுங்கு ஏற்படும், சிறைநேர்வு செயல்கள் தமிழகத்தில் உள்ள அத்தனை செயல்களும் நிரம்பி வழியும். தொடர்ந்து தற்பொழுது பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருகிறது. காவல்துறையின் பாதுகாப்பு அதிக அளவில் இருந்துட்டு வருது. அவரை அரெஸ்ட் பண்றதுக்காகவும் காவல்துறையின் வாகனமும் நிறுத்தப்பட்டிருக்கு. அதே போல அறிவாலயத்திலும் உங்களது திமுகவினர் தொண்டர்கள் என பலரும் குவிஞ்சிட்டு இருக்காங்க. உங்களை எதிர்த்து, அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவரை எதிர்த்தும் மாநிலம் முழுவதும் பல்வேறு கட்டங்களில் போராட்டத்தையும் ஈடுபட்டு வராங்க. இதை எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பாக, அதாவது ஒரு சாதாரணமான ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய பேச்சுக்கு இன்றைக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இன்றைக்கு அடக்குமுறை செய்வார் என்றால் கடந்த இப்பொழுது மந்திரியாக இருக்கின்ற அத்தனை பேரும் கீழ்த்தரமாக பேசியவர்கள் தான். யாரும் ஒழுங்கானமான முறையில் பேசவில்லை. அனைவரும் முட்டாள் முதலமைச்சர் என்று சொன்னாங்க. அப்பவும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் பொறுப்பிருந்த போது நாம் வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருப்போம். கருத்து சுதந்திரத்துக்கும் பேச்சு சுதந்திரத்துக்கும் அடக்குமுறை என்பது மாநிலத்தினுடைய சட்ட ஒழுங்கை பாதிக்கக்கூடியவர்கள் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நீலாங்கரை பகுதிக்கே உங்களை உள்ளே விடவே மாட்டாங்க காவல்துறையினர். இதை நீங்க எப்படி கண்டிக்கிறீங்களா? உங்களது நிலைப்பாடு என்ன? அதாவது கைது செய்வது என்பது ஒரு ஜனநாயக கடமை. ஆனால் கைது செய்து பார்க்க வருவது தடுப்பது என்பது முற்றிலுமான அது ஒரு அடக்குமுறையை தான் இன்றைக்கு இந்த அரசாங்கம் ஏவிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து தற்பொழுது உதயநிதி அவர்களை கைது செய்து தஞ்சைக்கு அழைத்து சென்றால் அடுத்த கட்ட நடவடிக்கை உங்களது என்னவா இருக்கும்? தமிழகம் முழுவதும் சிறைநிரப்பும் போராட்டம் நடைபெறும். குறிப்பாக கண்ணன், குறிப்பாக இவர் உதயநிதி அவர்களை கைது செய்தால் தொடர்ந்து தங்களது கோஷங்களை, அதாவது கண்டனத்தை தெரிவித்து வருவதாகவும் திமுக தரப்பிலிருந்து தெரிவித்து வருகிறார்கள். கண்ணன். நந்தினி, இப்போது அந்த நீதிமன்ற உத்தரவு என்ன கூறியிருக்கிறது என்றால் 12 மணி வரை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்யக்கூடாது என அரசு வழக்கறிஞரிடம் உத்தரவிட்டு அவர்கள் காவல்துறையினரிடம் அதை தெரிவிக்குமாறு கூறியிருக்கிறார்கள். இப்போது காவல்துறையினரிடம் அந்த தகவல் சேர்ந்ததா அல்லது கைது செய்வதற்கு அந்த நடவடிக்கைகள் தான் அங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? நீங்க சொன்னீங்க காவல்துறையை கைது செய்வதற்கான வாகனம் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று. அது உதயநிதி ஸ்டாலினின் இல்லத்தின் முன்பாகவே அந்த வாகனம் கொண்டு வரப்பட்டு விட்டதா? கைது செய்வதற்காக அந்த காவல்துறையினர் உதயநிதி ஸ்டாலினை அழைத்து வரப்போகிறார்களா? அது குறித்து காவல் அதிகாரிகள் எவராவது இங்க செய்தியாளர்கள் தெரிவித்தார்களா? கண்டிப்பாக கண்ணன். குறிப்பாக தற்பொழுது உதயநிதி அவர்களின் குடும்பத்தாரிடம் தற்பொழுது பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது அவரது இல்லம் முன்பும் வாகனமானது, அதாவது காவல்துறையின் வாகனமானது நிறுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் தெரிவித்ததை போல இன்னும் சிறிது நேரத்தில் அவரை கைது செய்யும் நடவடிக்கையானது மேற்கொள்ள இருப்பதாகவும் காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த கைது நடவடிக்கையானது சுமூகமாக நடைபெற வேண்டும் என்றும் எந்தவித பெரிய அசம்பாவிதமும் சட்ட ஒழுங்கும் நடைபெறக்கூடாது என்பதற்காக பலத்த போலீஸ் பாதுகாப்பானது தற்பொழுது இந்த பகுதி முழுவதுமே போடப்பட்டிருக்கிறது. கண்ணன். நந்தினி, இப்போது அங்கு உதயநிதி ஸ்டாலின் எந்த நிமிடத்திலும் வீட்டை விட்டு வெளியே கொண்டு வரப்படுவார் என்ற தகவல் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. நீதிமன்ற உத்தரவு காவல்துறையினருக்கு தெரியுமா தெரியாதா என்பது தொடர்பாக அங்கு உள்ளவர்கள் என்ன பேசிக்கிறாங்க? கண்டிப்பாக தற்பொழுது நீதிமன்றத்தில் இருந்து வந்திருக்கும் தகவல் அவர்களுக்கு இன்னும் சற்று நேரத்தில் சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி அவர்களது தொடர்ந்து நடவடிக்கையானது மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. கண்ணன். ஓகே நந்தினி, 12 மணிக்கு நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிக்கிறதோ அதற்கு தொடர்ந்து சட்ட ரீதியான அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து நேரலையில் இருங்கள். அங்கு உதயநிதி ஸ்டாலின் எந்த நேரத்திலும் வெளியே அழைத்து வரப்பட்டால் உடனடியாக நேரலையில் அந்த நடவடிக்கையை, காவல்துறையினரின் நடவடிக்கையை அல்லது காவல்துறையினரின் நடவடிக்கை விடுவிக்கப்பட்ட அந்த செய்தியை எங்களோடு நேரலையில் இணைந்திருந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி நந்தினி.